வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th தமிழ் செகண்ட் டேர்முக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக யாரும் இந்த வீடியோவை பார்க்க வேணாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 6 முதல் 11ஆம் வகுப்பு வரைக்கும் உண்டான டேம் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம். 12th இருக்க ஃபஸ்ட் டேமுக்கான டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து 12th தமிழ் செகண்ட் டேமுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து என்ன ஒரு நோக்கம் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. இந்த 50 கொஸ்டினுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓமைகளை சரியாக பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4, 3, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது இது வந்து ஔவையார் எழுதிய பாடல், அதில் வரக்கூடிய ஒரு ஓமை தான். உணவை வந்து மரங்களோடையும், போகும் திசையை வந்து எதோட ஓமைப்படுத்துகிறாங்க, காடுகளோடையும், கல்வியை வந்து கோடாரியோடவும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கடுத்து பரிசிலர் அப்படிங்கிறது சிறுவர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். 4, 3, 2, 1. ஓகே, செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பள்ளிக்கூடத்திற்கு முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்வார்கள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகேங்களா? பள்ளிக்கூடத்துக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் வர்றவனை அவனை வேத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்று 2, அந்த வேத்தான் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட பொருள் மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் அப்படிங்கிறது தான் பொருள் அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் கொஸ்டின், பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற கட்டுரை சுதேசமித்திரன் இதழில் வெளியான நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் பி 16/8/1936 வெளியாச்சு. ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், சுவடிகளில் எழுத்துக்கள் தெரிவதற்காக மை தயாரிக்க பயன்படுத்திய பொருள்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி விதர்ப்ப கறி அப்படிங்கிறது தான். இந்த தர்ப்பை கறி, மாவிலை கறி, ஊமுத்தலை சாறு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சுவடிகளில் எழுத்து தெரியறதுக்காக மை தயாரிக்க பயன்படுத்திய பொருட்களில் பயன்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள், மணத்தக்காளி இலை சாறு, ஊமத்தலை சாறு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாவிலை கறி இதெல்லாமே வந்து எழுத்துக்கள் வந்து சுவடிகளை தெரியறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த காலத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகே, சிக்ஸ்த்து கொஸ்டின், மையாடல் வினா என குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அசாராபிஷம் அப்படிங்கிறது தான் மையாடல் விழா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, இயற்சீர் வெண்டலை கனிச்சீர் வெண்டலை பிறலாது வெண்பா அமைய வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. வெண்பா வந்து இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை. ஓகேங்களா? இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை வந்து பிறலாது தவறாது வெண்பா அமைய வேண்டும் அப்படிங்கிறதா சரி. கூற்று 2, வெண்பாவில் ஈரசைச்சீர்கள் மாச்சீரும் கனிச்சீரும் மூவசைச்சீரில் காய்ச்சீரும் வரும் அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். அதாவது வெண்பாவில் ஈரசைச்சீர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாச்சீரும் என்ன வரும், விளச்சீரும் வரும். ஓகேங்களா? மாச்சீரும் விளச்சீரும் வரும், மூவசைச்சீரில் காய்ச்சீரும் வரும். ஓகே, அடுத்து மூன்றாவது கூற்று, வெண்பா ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடி நாச்சீராகவும் வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. இப்போ ஒரு திருக்குறள் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஈற்றடி என்னவாக இருக்கும், முச்சீராக இருக்கும், ஏனையவை வந்து நாச்சீராக இருக்கும். இதுதான் வெண்பாவுக்குரிய இலக்கணம், அது சரிதான். ஓகே, அடுத்து நாலாவது கூற்று, வெண்பாவின் முதற்சீர் நாள் மலர் காசு பிறப்பு ஆகிய வாய்ப்பாடுகளுள் ஒன்றை கொண்டு முடியும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முதல் சீர் அல்ல, அந்த ஒரு வெண்பாவோட ஈற்றுச்சீர். ஓகேங்களா? அதுதான் என்ன வரும் அப்படின்னா நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற அந்த வாய்ப்பாடுகளை கொண்டு முடியும். அப்போ இந்த கூற்றும் தவறு. அப்போ சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏபிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, செவன்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் புறப்பாட்டு பற்றிய நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி. அதுதான் வந்து புறப்பாட்டு பற்றிய நூல். ஓகேங்களா? ஓகே, இந்த குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல் வாடை
ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அகம் சார்ந்த நூல்கள். மதுரை காஞ்சி மட்டும் புறம் சார்ந்த நூல். ஓகே. 8th கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 படிவம் ஓமையிலும் அமையும் ஓமையின்றி பிறவற்றாலும் அமையும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து கூற்று 2 படிமம் பொருள் தன்மையால் மட்டுமே அமையும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. படிமம் அப்படிங்கிறது காட்சி தன்மையால் மட்டும்தான் அமையும், பொருள் தன்மையால் அமையாது. ஓகேங்களா? ஓகே. அப்போ 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 9th கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் வெண்பாவிற்கான இலக்கண விதிகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. காய்முன் நிறை அப்படிங்கிறதா பொருந்தாதது. இந்த மாமுன் நிறை, விலமுன் நேர், காய்முன் நேர் இதெல்லாமே வெண்பாவிற்கான இலக்கண விதிகளில் பொருந்தக்கூடியது. ஓகே. 10th கொஸ்டின் முகவாது என்ற சொல்லை அசைப்பிரித்தால் வரும் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. புளிமாங்காய். அதுதான் இதற்கான ஆன்சர். 11th கொஸ்டின் ஈற்று அயற்சீர் விளச்சீர் காய்ச்சீர் எனில் கீழ்கண்ட எந்த வாய்ப்பாடு வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நாள் அல்லது காசு. ஓகேங்களா? ஒரு ஈற்றோட அயற்சீர் வந்து விளச்சீராகவும் காய்ச்சீராகவும் இருந்துச்சுன்னா அதோட வாய்ப்பாடு என்னவா வரும்? நாள் அல்லது காசாக வரும். ஓகே. 12th கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சி. மணி அவர்கள் பெறாத விருது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. அதாவது கவிதை ஆசான் விருது அப்படிங்கிறது அவர் பெறாத விருது. அவர் பெற்றது வந்து விளக்கு விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, கவிஞர் சிற்பி விருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசான் கவிதை விருது. அந்த விருது தான் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பெற்றிருப்பார். ஓகே. 13 கொஸ்டின் ஔவையார் பாடிய பாடல்களை பொறுத்துக. ஓகேங்களா? ஔவையார் வந்து சங்க காலத்தில் பாடல்கள் பாடியிருப்பார், அதை வந்து பொறுத்துறோம். ஓகே. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. 3, 4, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். அகநானூற்றில் ஔவையார் எழுதிய பாடல்கள் 4 பாடல்கள் எழுதியிருக்காரு. குறுந்தொகையில் 15 பாடல்கள் எழுதியிருக்காரு. நற்றிணையில் பார்த்தீங்க அப்படின்னா 7 பாடல்களை அவங்க எழுதியிருக்காங்க. புறநானூறில் அதிகபட்சமாக 33 பாடல்களை எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 14 கொஸ்டின் இயற்கை வர்ணனையாளாக எத்தனை உறுப்புகள் அமைய வேண்டும் என பெருங்காப்பிய விதி கூறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி. 18 உறுப்புகள் அமையணும். ஒரு பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து 18 உறுப்புகளை வந்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதா பெருங்காப்பிய விதி ரூல். ஓகே. 15 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 வடமொழியில் பாவிய தரிசம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அலி இலக்கண நூல் தண்டி அலங்காரம் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அதாவது பாவிய தரிசம் அல்ல, காவிய தரிசம். ஓகேங்களா? வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் தான் தண்டி அலங்கார நூல். ஓகே. கூற்று 2 இந்நூலில் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் என்று இரு வகையாக பிரிக்கப்பட்டு காப்பிய இலக்கணம் கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. ஓகேங்களா? இந்த நூலில் வந்து பெருங்காப்பியம் சிறுகாப்பியம்னு 2 வகையாக பிரித்து அதோட காப்பி இலக்கணத்தையும் இந்த நூல் சொல்லுது அப்படிங்கிறது சரி. அப்போ இந்த 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 16 கொஸ்டின் பிரான்சின் தலைநகரமான பாரிஸில் கிராண்ட் கஃபே விடுதியின் முன் திரைப்படம் திரையிடப்பட்ட நாள் எது அப்படிங்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 1895 டிசம்பர் 28. ஓகேங்களா? உலகத்தில் முதலாக திரைப்படம் வந்து திரையிடப்பட்டது எங்கன்னா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 1895 டிசம்பர் 28ஆம் நாள். ஓகே. 17 கொஸ்டின் காட்சிகள் மாறுவதை உணர்த்த ஒரு காட்சியை சிறிது சிறிதாக மங்கலாக காட்டி இருளாக்கி காட்டுவது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. காட்சி மறைவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து வந்து 18 கொஸ்டின் காலிலிருந்து செருப்பை கழற்றி வாசலில் விடும்போது கண் கீழே குனிந்து செருப்பை மட்டும் பார்க்கிறது. இந்நிகழ்வு என்ன நிகழ்வு அப்படின்னா ஆப்ஷன் ஏ. மீ அண்மை காட்சி துணிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 19 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 நகுலன் திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? அவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா நகுலன் அவர்கள் கும்பகோணத்தில் தான் வந்து நகுலன் அவர்கள் பிறக்கிறாரு. ஓகேங்களா? திருவனந்தபுரத்தில் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வாழ்ந்திருப்பார். ஓகே. அடுத்து வந்து கூற்று 2 அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இளங்கலை பட்டம் பெற்றவர் நகுலன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அண்ணா பல்கலைக்கழகம் கிடையாது, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இளங்கலை பட்டம் பெற்றிருப்பார்.
ஓகே. இப்ப இந்த 2 கூற்றுகளுமே தவறு. அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்டின்னா ஆப்ஷன் பி. கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 20 கொஸ்டின். கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 தொல்காப்பியர் உவமை ஒன்றையே அணியாக கூறினார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? ஓகே. கூற்று 2 அந்த வகையில் உவமை கோட்பாடு படிமத்திற்கு தோற்றுவாயாக இருக்கிறது அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். இப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 21 கொஸ்டின். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. இதில் வந்து எவ்வகை படிமம் வந்து வெளிப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி. மெய்ப்படிமம் வந்து வெளிப்படுது. ஓகே. 22 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. 4, 3, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். நெல்லை தமிழ்ல எழுதியவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன் அவர்கள். கோவை தமிழ்ல எழுதியவங்க யாருன்னா சண்முக சுந்தரம் அவர்கள். தஞ்சை தமிழ் எழுதியவர் தி. ஜானகிராமன் அவர்கள். குமரி தமிழ்ல எழுதியவர் யாருன்னா தோப்பில் முகமது மீரான் அவர்கள். ஓகே. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். சென்னை தமிழ் எழுதியவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள் தான் சென்னை தமிழ்ல வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 23 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படிங்கிறது. இதுல தவறான கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் சி. அமானிதம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள் அப்படிங்கிறதா தவறானது. ஓகேங்களா? அமானிதம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள் அல்ல, பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதா சரி. ஓகே. அடுத்து வந்து 24 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது திருஞான சம்பந்தர் பாடல்கள் இசை பாடல்களாகவே திகழ்கின்றன அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகே. கூற்று 2 சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள் தமிழுக்கு இருந்த உயர்நிலை இசை தத்துவம் சமய கோட்பாடுகள் அனைத்தும் சம்பந்தர் பாடல்களில் விரவி கிடக்கின்றன அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். அப்ப இந்த 24 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1, 2, 3ஆம் திருமுறைகளை பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் அவர்கள். 4, 5, 6 இருக்கக்கூடிய திருமுறைகளை தேவாரத்தில் இருக்கக்கூடியதை பாடியவங்க திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறையை பாடியவர் யாருன்னா சுந்தரர் அவர்கள். ஓகே. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே. 25 கொஸ்டின். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. பரிபாடல்ல தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. ஓகே. 26 கொஸ்டின். காயும் வில்லினன் கல்திறம் தோழினன் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி. குகன் அவர்கள் தான் போற்றப்படுறாரு. அடுத்து வந்து 27 கொஸ்டின். அப்பூதி அடிகள் பிறந்த ஊர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. திங்களூர்ல தான் வந்து அப்பூதி அடிகள் வந்து பிறக்கிறாரு. ஓகே. 28 கொஸ்டின். பொறுத்துக சொல்லும் பொருளும். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. 4, 2, 1, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது கொள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் விலை, ஞமலி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் ஞாய், பகடு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் எருது, கதல் அப்படின்னா விரைவு அப்படிங்கிற பொருள் தரும். ஓகே. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 29 கொஸ்டின். மயிலாப்பூர் சிறப்புகள் பற்றியவைகளில் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி. செம்மலை சூழ்ந்த கபலீச்சரம் அப்படிங்கிறதா தவறானது. ஓகேங்களா? அது வந்து என்ன வரும் அப்படின்னா கருஞ்சோலை சூழ்ந்த கபாலிச்சரம் அப்படிங்கிறதா சரியா வரும். ஓகேங்களா? ஓகே. மற்ற 3மே சரியானது தான். ஓகே. 30 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 3, 1, 4, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். களி விழா அப்படின்னா எழுச்சி தரும் விழாவை சொல்லுவாங்க. மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த அப்படிங்கிற பொருள் தரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழி விழா அப்படின்னா உத்திர விழாவை குறிக்கும். ஒளி விழா அப்படின்னா ஆரவார விழாவை குறிக்கும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 31 கொஸ்டின். அம்மூவனார் பாடல்கள் கீழ்கண்ட எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? அவர் வந்து ஒரு 8 தொகை 10 பாட்டில் சிலவற்றில் அவர் பாடல்கள் எழுதியிருக்காரு. அது எந்தெந்த நூல் அப்படிங்கிறத கொஸ்டின். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு. ஓகே. 32 கொஸ்டின். திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி. 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 33 கொஸ்டின். ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னா ஆப்ஷன் பி. 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 34 கொஸ்டின். குருதி கொடை தருபவருக்கு அக்குருதி மீண்டும் டேஸ் நாட்களுக்குள் உடலில் சுரந்து விடும் அப்படின்னா ஆப்ஷன் டி. 21 நாட்களில் சுரந்துடும். ஓகேங்களா? ஓகே.
ஒரு குருதி ஒருத்தருக்கு நம்ம ரத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 21 நாள்லேயே நம்ம உடல் வந்து உற்பத்தி செஞ்சிடும். ஓகே 35 கொஸ்டின் டேஸ் என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யின். ஓகே இது வந்து ஒரு திருக்குறள். அதில் வந்து ஒரு சில வரிகள் ஒரு வரி மட்டும் இல்லை. ஓகேங்களா, அதாவது அருவினை என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யன். ஓகேங்களா, அருமையான வினை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம கருவியை கொண்டும் காலத்தை கொண்டு நம்ம செஞ்சோம்னா அதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 36 கொஸ்டின் புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி உருவான ஆண்டு எது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி 1715ஆம் ஆண்டு. 37 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பாரசீக கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது இந்தோ சராசனிக் கட்டடக்கலை அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. இந்தோ சராசனிக் கட்டடக்கலை அப்படிங்கிறது முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகிய மூன்றையும் கலந்து உருவாக்கப்பட்டது. ஓகே கூற்று 2 இப்பாணியில் 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனையே ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா, ஓகே அப்போ இந்த 37 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 38 கொஸ்டின் அரிய பல நூல்களை கொண்ட இந்தியாவின் பழமையான நூலகங்களில் ஒன்று எது அப்படின்னா ஆப்ஷன் பி சென்னை இலக்கிய சங்கம். அதுதான் இந்த சென்னை இலக்கிய சங்கம் வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1812ஆம் ஆண்டு. அடுத்து வந்து 39 கொஸ்டின் கட்டில் நினக்கும் இலிசினன் கையது போழ்துண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ என்ற வரிகளில் பயின்று வரும் படிமம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி வினைப்படிமம் தான் இந்த பாடலில் பயின்று வருது. அடுத்து வந்து 40 கொஸ்டின் படிமத்தை உருவாக்க கீழ்கண்ட எவை பயன்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது உவமை, உருவகம், சொல்லும் முறை இதுதான் பயன்படுது. அடுத்து 41 கொஸ்டின் தனிச்சீர் இல்லாமல் 4 சீரோடு அமைக்கப்படுபவை எவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ இன்னிசை வெண்பா அதுதான். அடுத்து வந்து 42 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 சீமணி புது கவிதையில் குறியீட்டியத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் ஆவார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் வந்து புது கவிதையில் எதை மிகுதியாக பயன்படுத்தினார் அப்படின்னா அங்கதம் அப்படிங்கிறத தான் ரொம்ப மிகுதியாக பயன்படுத்தினார். ஓகே கூற்று 2 சீமணி என்பவர் படைத்த இலக்கணம் பற்றிய கவிதையும் யாப்பும் எனும் நூலும் வரும் போகும் ஆகிய கவிதை தொகுப்புகளும் குறிப்பிடத்தக்கவை அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். அவர் படைச்சது என்ன அப்படின்னா இலக்கணம் பற்றி யாப்பும் கவிதையும் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவர் படைச்சிருப்பார். ஓகே அதுக்கடுத்து வரும் போகும் ஒளிச்சேர்க்கை ஆகிய கவிதை தொகுதிகளும் குறிப்பிடத்தக்கவை அப்படிங்கிறதா. ஓகே இந்த கூற்று 2 தவறு. இப்போ இந்த 42 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 43 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. கூற்று 2 சுரதா என்னும் பெயரில் புது கவிதைகள் எழுதினார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சுரதா அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் மரபு கவிதைகளை தான் அவர் வந்து ஏற்றிருப்பார். ஓகே அப்போ இந்த 43 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே அடுத்து வந்து 44 கொஸ்டின் வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் எந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார் அப்படின்னா ஆப்ஷன் டி திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் தில்லை பள்ளிக்கூடத்தில் அவர் படித்தார். எத்தனை வருடங்கள் படித்தார் அப்படின்னா 4 வருடங்கள் படித்தார். அடுத்து வந்து 45 கொஸ்டின் என் போல் பெருவிதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே என்ற பாடலில் பயின்று வரும் மெய்ப்பாடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அழுகை. அதுதான் வந்து இந்த பாடலில் பயின்று வருது. ஓகே 46 கொஸ்டின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 3, 1, 4, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது கலை அப்படின்னா என்ன பொருள்னா மூங்கில் அப்படிங்கிற பொருள் தரும். ஓடை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் முகப்படாம் அப்படிங்கிற பொருள் தரும். விருந்து அப்படின்னா புதுமை அப்படிங்கிற பொருள் தரும். நித்திலம் அப்படின்னா முத்து அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே 47 கொஸ்டின் மாதவி எத்தனை ஆண்டுகள் வரை ஆடல் கலையை பயின்றாள்
அப்படின்னா ஆப்ஷன் டி 7 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆடல் கலையை வந்து அவங்க பயின்றாங்க. ஓகே 48 கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 3, 4, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். சருக்கம் அப்படிங்கிற அந்த பிரிவு படி பாடப்பட்டது என்னன்னா சூளாமணி. இளம்பகம் அப்படிங்கிற அந்த பிரிவு எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா சீவக சிந்தாமணி. அதாவது 13 இளம்பகங்களை கொண்டுள்ளது சீவக சிந்தாமணி. படலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கந்த புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. காண்டம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். ஓகேங்களா? ஓகே 3 காண்டங்களை கொண்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே 49 கொஸ்டின் பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதிப் பொருட்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பெற்று விளங்கும் காப்பியம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி தான் இந்த 4 வகை உறுதிப் பொருட்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பெற்று விளங்கும் காப்பியம். ஓகே 50 கொஸ்டின் தொல்காப்பியம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இளம்பூரணார் அவர்கள் தான் தொல்காப்பியம் முழுமைக்குமே இவர் வந்து உரை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே நம்ம வந்து 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் ஃபேக்டருக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.